இப்போது இந்து திருமண சட்டத்தில் வந்து ஒரு ஆண் வந்து அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப்கிட்ட லீகலாக டிவோர்ஸ் வாங்காமலோ இல்லை அவங்களுக்கு தெரியாமலோ வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குது. அது இந்து திருமண சட்டத்தில். இப்போது நம்ம இஸ்லாமிய மதத்தில் அது மாதிரி ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்களோட வாழ்க்கை பாவமாக போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடந்துட்டால் அந்த பெண்களுக்கு இஸ்லாமிய மதம் என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? சகோதரி ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு திருமணம் முடிக்கிறாங்க, முடித்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க டைவர்ஸ் ஆகின பிறகு தான் வேற ஒரு திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ஒழுங்குகள்லாம் இருக்கிறது. அந்த இந்து மக்கள் மத்தியில் அந்த திருமண விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்க பிரியும் போது அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் பிரிவதற்கு டைவர்ஸ் விவாகரத்து என்ற உரிமை இருக்கிறது. அப்போ அதை முறையாக நினைச்சுவாங்க, விவாகரத்து வாங்கி அதற்கு பிறகு இரண்டாம் திருமணம் முடிப்பதாக இருந்தால் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது. அதுபோல இஸ்லாத்தில் அந்த மாதிரி இருக்கிறதா? முதல் மனைவிக்கு தெரியாமல் திருமணம் முடிக்கிறது, அல்லது டைவர்ஸ் வாங்காமல் முடிக்கிறது, அல்லது ஒரு முதல் மனைவி இருக்கும் போதே இரண்டாம் திருமணம் முடிக்கிறது போன்ற விஷயங்கள் இருந்தால் அது சம்பந்தமா என்ன, அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் பொறுத்த மட்டில் இஸ்லாம் என்பது மனித சமுதாயத்திற்கு ஏற்ற இறைவனால் உருவாக்கப்பட்டது. இறைவன் வந்து என்ன செய்யறான்னா, மனித சமுதாயத்திற்கு மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த யதார்த்தமான சிந்தனையை உள்ளடக்கி தான் சட்டங்களை வைத்திருக்கிறான். நம்ம சில விஷயங்களை போலியா நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம், ஆனால் அது யதார்த்த வாழ்க்கைக்கு உண்மையா என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி கிடையாது. சில இதில் வந்து என்ன செய்வாங்க, நாம் எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால் சொத்துல உரிமை கொடுத்துடணும் அப்படின்னு வருமா? வராது இல்லையா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கல்லை தூக்கி மண்டையில் போட்டு வாங்கி அடித்தாலும் கணவன் தான், ஏற்றுக்கிட்டு தான் போகணும், செத்தாலும் பரவாயில்லை. புல்லானாலும் புருஷன், புல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து கொடுமைப்படுத்தினாலும் புருஷன் தான் அப்படின்னு உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அப்படி கிடையாது. திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். அது திருமணம் என்பது என்ன? ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். அது வாழ்க்கையில வந்து ஒப்பந்தம் போடுறாங்கல்ல. இப்போ நீங்க ஒரு கடை வைக்கிறன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, அந்த கடை வைத்து நீண்ட நாள் நம்ம அந்த வியாபாரம் நடக்கிறது, அது ஒரு ஒப்பந்தம் தான். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், அது ஒரு ஒப்பந்தம் தான். இந்த உலகத்தில் ஏராளமான ஒப்பந்தங்கள் இருக்கிறது. நாடுக்கு நாடு மத்தியில ஒப்பந்தம் இருக்கிறது. இதெல்லாம் ஒப்பந்தம் தானே. உலகத்தில் மனிதர்கள் போட்ட ஒப்பந்தத்தில் மிக கடுமையான ஒப்பந்தம் என்ன எதுன்னு சொன்னா அது திருமண ஒப்பந்தம் தான். குர்ஆனே அப்படி சொல்லுது. உங்கள் மனைவி இடத்திலே நீங்கள் கடுமையான ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை எவ்வாறு முறித்து கொள்ள முடியும், எப்படி பிரித்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த மணமகனுக்கு அதை சொல்லுகிறது. அப்ப இது ஒரு ஒப்பந்தம், சரியா? அதே நேரத்தில் இப்போ ஒரு தாய் தகப்பன்கிறது ஒப்பந்தம் கிடையாது. இப்போ என் தாய்கிட்ட நான் ஒப்பந்தம் போட்டு தான் வாழ்றேன்னு அப்படி யாரும் கிடையாது. இல்லை, தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் இறைவன் இயற்கையாகவே இன்னாருக்கு இன்னார் தான் சொல்லி இறைவன் படைத்த ஒரு விதி. அதுதான் உண்மையான இன்னாருக்கு இன்னார். ஆனால் இன்னாருக்கு இன்னார்னு சொல்லி படைச்ச மனிதர்கள் போடக்கூடிய ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம் என்பது நாம் விரும்பி தான் என்ன செய்யறோம், தேர்வு செய்கிறோம். கடையில் போய் ஒரு அல்லது அந்த பெண்ணுக்கு ஆணை பிடிக்கல, ஏதாவது ஒரு காரணம் அது இருக்கதான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பத்திரிகை தினத்தந்தி தேவையில்லை, தினமலர் தேவையில்லை, மாலை மலர் தேவையில்லை, மாலை முரசு தேவையில்லை, மீடியாக்களே தேவையில்லை. ஏன்? 99% கணவன் மனைவி கள்ள காதலுடன் சேர்ந்து கணவனை கொண்டாள், கள்ள காதலியுடன் சேர்ந்து மனைவியை கொண்டான். வருதா இல்லையா? பத்திரிகை செய்தியே இதனால வருது. மனைவியை ஒருத்தன் கொள்ற அளவுக்கு துணிகிறான், கணவனை ஒருத்தியை கொள்ற அளவுக்கு துணிகிறாள் அப்படின்னு சொன்னா அந்த திருமண உறவு முறைகள் அவங்களுக்கு பிரியம் இல்லை, பிடிப்பு இல்லை. அதான காரணம். அப்ப இஸ்லாம் சொல்லுது என்னது, அப்படி பிடிக்கலன்னு சொன்னா விலகி கொள்ளுங்கள், விலகிக்காங்க, முறையாக விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம நாட்டு சட்டங்களும் அதுதான் சொல்லுது. சட்டங்கள் என்னென்ன, பிடிக்கலன்னா நீங்க என்ன செஞ்சுக்க வேண்டியதான், விலகி கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லுகிறது. நாட்டு சட்டங்கள் சில கடுமையான சட்டங்கள் போட்டிருக்கிறது. இஸ்லாம் சட்டங்கள் வந்து அதை இலகுவான முறையில், ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினப்படுத்தினா என்ன ஆயிரும், கொலையில் போய் நிற்கும். 1 வருஷம் 2 வருஷம்
கேஸ் நடத்தணும், அது நடத்தணும், இது நடத்தணும்னு சொன்னா என்ன செஞ்சிருவான், அவன் போட்டு தள்ளிட்டு அப்படி ஆயிட்டான் இல்லையா? உண்மை அப்படிதான் இருக்கிறது. சட்டத்தை கடுமையாக்கும் போது குற்றங்கள் என்ன ஆகும், கூடுதலாயிரும். அப்போ அது என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் மார்க்கம் திருமணம் முடிப்பதாக இருந்தால், ஒரு மனைவிய ஒருத்தன் என்ன செய்யறான், வைத்திருக்கக்கூடிய நிலையிலேயே இரண்டாம் திருமணம் முடிக்கணும் என்று விரும்பினால் இஸ்லாம் சொல்லுது ஒரு மனிதன் அதிகபட்சமாக 4 திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறது. அதனாலதான் 4 திருமணம் என்ன செய்றாங்க, என்னமோ இங்க இருக்கிற எல்லாரும் 4 திருமணம் கட்டாயம் முடிக்கணும், இல்லைன்னா உங்களை அல்லாஹ் சுட்டு தள்ளிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி பிரச்சாரங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிலாம் கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணோடு நீ நியாயமாக நீதியாக வாழ்வதுதான் சிறந்தது. நீதியாக நீ நடக்க முடியல, 2 பெண்ணை திருமணம் முடித்து நீ நீதியாக நடக்க முடியவில்லை என்று சொன்னால், ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது அதோட வாழ்வதுதான் சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதை நல்லா விளங்கிடணும். அப்போ ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, அதையும் மீறி ஆண்கள் என்ன செய்வாங்க, வேற ஒரு திருமணம் முடிக்கணும் ஒரு நிலை இருக்கிறான். அது காரணம், பல காரணங்கள் இருக்கிறது. பெண்ணிடத்திலே குறைபாடுகளோ அது மாதிரி இருந்தால் அவன் வேற திருமணம் முடிப்பதற்கு நினைக்கலாம், அல்லது முறையான ஒரு நிலை இல்லைன்னு சொன்னால் வேற திருமணத்திற்கு நினைக்கலாம். இப்படிலாம் இருக்கிறாங்க. உலகத்துல அப்படி இருக்காங்கன்னா இருக்காங்க, நல்ல விளங்கிக்காங்க. என்னமோ நான் கற்பனை உலகத்துல அப்படி சொல்லலை. என்ன செய்யறால், முதல் மனைவியோட வாழ்ந்து கொண்டே விபச்சாரத்தில் போய் விழுகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லைன்னு மறுக்க முடியாது. இல்ல விபச்சாரம் அது என்னங்க, அதுனா எப்படி அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலெல்லாம் கிடையாது. அப்படித்தானே? முதல் மனைவியோட வாழ்ந்துகிட்டு அந்த வாழ்ந்த கணவன் என்ன செய்யறான், வேற பெண்ணோட போய் விபச்சாரத்துக்கு போய் இருக்கிறான். அதனாலதான் போலீசார்கள்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ விபச்சாரத்தில் போய் விழுகிறானே, அதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. நல்லா விளங்கிக்காங்க. உலகம் விபச்சாரத்தில் போய் விழுகிறவனே ஏற்றுக்கொள்கிறது. தன்னுடைய கணவன் விபச்சாரத்தில் விழுகிறான்ங்கிற ஒரு நிலையை இருக்கும்போது அதுல பாதிக்கப்படுவது இன்னொரு பெண்ணு தானே. இன்னொரு பெண்ணு தானங்க விபச்சாரம்னால அது ஒரு பெண்ணு தானே. ஒரு பெண்ணு தான் விபச்சாரங்கிற நிலையில பாதிக்கப்படுகிறாள். அப்போ விபச்சாரத்தை தடுக்கணும்னா என்ன வழி? விபச்சாரம் ஒரு பக்கம் விபச்சாரம் நடக்கிறத தடுக்கணும். இவன் கணவன் விபச்சாரங்கிற ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். உலகம் இருக்கிறது. அதுவே ஒரு மாதிரியான நிலைக்கு போயிட்டால் கொலை செய்யற அளவுக்கு போயிருதான். மனைவி கேட்டா மனைவியை கொன்னுருதான். என் தவப்பன்ட்டு சொல்லிடுவோம், தவப்பன்ட்டு சொல்லிடுவியா, இந்த கொன்னுருவான்னு சொல்லி கொன்னுருதான், விஷத்தை வச்சிருந்தான். நடக்குதா இல்லையா? நான் கற்பனையில சொல்றேனா? நடக்குது இல்ல? அப்ப நடக்கிற ஒரு விஷயத்திற்கு என்ன தீர்வு? அவன் விபச்சாரத்துக்கு போகக்கூடாது, இந்த மனைவியோட தான் வாழணும். ஆனா வாழாம வேற ஒரு நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான், ஏதாவது ஒரு காரணத்துல இருக்கிறான். அப்போ அவனை ஒரு அனுமதித்த ஒரு விஷயத்தை தடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய நிலைகள் இப்படிதான் மாறும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு உணவு கொடுக்க முடியும், உடை கொடுக்க முடியும், அவன் நீதமாக நடக்க முடியும், மனைவிக்கு மத்தியிலே நீதமாக நடக்க முடியும் என்று இருந்தால் நீ இரண்டாம் திருமணம் முடித்துக்கொள். இல்லையா, ஒரு பெண்ணோடைய நீ வாழ்க்கையை கழித்துக்கொள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. முஸ்லிம்கள்ல ஒரு 99% பேர் ஒரு மனைவியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா விளைஞ்சாங்க. ஒன்றை வச்சுக்கிட்டே வாழ்றது பெரிய கஷ்டமா இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். உண்மையா அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவன் கஷ்டத்துல இருக்கும்போது இன்னொரு மனைவியை பத்தி யோசிச்சு பார்ப்பானே, யோசிச்சா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? ஆக முடியாது. பாருங்க, கல்யாணம் என்பது ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுதான். ஒரு ஆண் மகனுக்கு கல்யாணம் என்பது பயம்தான். முதல் திருமணம் தான் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இரண்டாவது திருமணம், மூணாவது திருமணம் பயம்தான். ஏன்? இங்கேயும் சொத்து கொடுக்கணும், அங்கேயும் சொத்து கொடுக்கணும், இங்கேயும் வீடு கொடுக்கணும், அங்கேயும் வீடு கொடுக்கணும். அப்ப எல்லாத்துலயும் பங்கு கொடுக்கணும். எப்படி முடியும்? முடியாது. அப்ப 99% நிலையில உள்ளவர்கள் ஒரு திருமணத்தோட தான் என்ன செய்றாங்க, வாழ்கிறார்கள். ஆனா ரெண்டாவது திருமணம் முடிக்க கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னா என்ன செய்யும்? கொலைகள், பெண்கள் தான் சாவடிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? அப்ப நிறைய விபச்சாரங்கள் பெருகிறது. வேற வேற காரணங்களினால் அந்த பெண்ணை என்ன செய்யறான், முழுசா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பெண் நல்ல பெண்ணு, ஒழுக்கமான பெண்ணு, கண்ணியமான பெண்ணு, எந்த குறையும் கிடையாது, எந்த குடும்பத்தாரை அனுசரிக்கிறதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை, நல்ல கண்ணியமான பெண்ணு தான். ஆனால் இந்த ஆண் மகனுடைய அந்த விஷயத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில அந்த பெண்ணு இல்லை. இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவளை டைவர்ஸ் பண்ணுங்குது.
இஸ்லாம் சொல்லுது நீ டைவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு அந்த நிலையில் இல்லைன்னு சொன்னா வேற ஒரு பெண்ணை முடிச்சுக்க. அப்ப இந்த பெண்ணும் பாதிக்கப்பட மாட்டாள்ல. அவளுக்கு இப்ப அந்த பெண்ணு வேற ஒருத்தர் திருமணம் முடிச்சாலும் அதே நிலை தானே, அவளுக்கு இயற்கையாகவே அந்த குறைபாடு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்காங்களேன். அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில அவனுக்கு அந்த மனைவியை விட்டு விலகிறதுக்கே விருப்பம் இல்லை. இப்ப அவனுக்கு தீர்வு என்ன? இஸ்லாம் தீர்வு சொல்லுது இரண்டாம் திருமணம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ போர்க்களம்லாம் நடக்கல. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கல. இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது அந்த போர்ல கொல்லப்படுறவங்களாம் யாரு? பெரும்பாலும் ஆண்கள் தானே கொல்லப்படுறாங்க. போர் வீரர்கள் யாரு? இங்க 50,000 ஆண்கள் 50,000 பெண்கள், அங்க 50,000 ஆண்கள் 50,000 பெண்களா போர்க்களத்துக்கு போறாங்க? கிடையாது. நல்லா விளங்கிக்காங்க. 50,000 பேர் இங்க போர்க்களத்துக்கு ரஷ்யாவை நோக்கி அவன் போறான், இல்ல ரஷ்யால இருந்து உக்ரைனை நோக்கி 50,000 பேர் போறான்னு சொன்னா 50,000 பேர் கல்யாணம் பண்ணி இருக்கிறான். நல்லா விளங்கிக்காங்க. 50,000 பேர் கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அதுல 2,000 பேர் இறந்து போயிட்டாங்க. உக்ரைனை சேர்ந்த போர் வீரர்கள் 2,000 பேர் இறந்து போயிட்டார்கள் சொன்னா 2,000 பெண்கள் விதவையாகிறாங்க. இப்ப என்ன செய்யறது? தீர்வு சொல்லுங்க. உலகத்தாருக்கு தீர்வு இதுக்கு எப்படி? 2,000 பெண்களுக்கு தீர்வு சொல்லுங்க. என்ன பண்றது? அப்படி விதவையாவே வாழ்றதா? அவ வாழ்க்கையே நாசமாக்கிறதா? அந்த பெண்ணுக்கு வயசு 25 தான், 30 தான். 30 வயசுல 2,000 பெண்கள் 30 வயசுல விதவையா இருக்கிறாங்க உக்ரைன்ல. இப்ப அந்த பெண்ணுக்கு, இந்த 2,000 பெண்களுக்கு தீர்வு என்ன? யாராவது வாழ்வு கொடுக்க முன் வர? நீங்க தான் 2வது திருமணம் முடிக்கூடாதுட்டீங்க. வாழ்வு கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டான். அப்ப அந்த 2,000 பெண்களும் தவறான நிலைக்கு தான் போவாங்க. ஒண்ணு இல்ல, நம் காலத்துல நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெண்கள் வெள்ளச்சீலை கட்டி கொண்டு அதற்கு பிறகு முழுசாக 25 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒண்ணுமே இல்லாம அர்ப்பணிச்சார்களே, அந்த நிலை தான் ஏற்படும். இது பெண் உரிமையா? யோசிச்சு பாருங்க. 2,000 பெண்களுடைய உரிமை என்னாச்சு? சரி, 2,000 பெண்கள் மட்டும் கிடையாது, நல்ல விளங்கிக்காங்க. 2,000 பெண்களுக்கு 3 குழந்தைகள், 2 குழந்தை இருந்துச்சுன்னு வைங்க, 4,000 பிள்ளைகள். இப்ப 4,000 பிள்ளைகள் அனாதை இல்லையா? உக்ரைனுடைய 4,000 பிள்ளைகள், ராணுவ வீரர்களுடைய 4,000 பிள்ளைகள் அனாதை. இப்ப 4,000 பிள்ளைக்கு பொறுப்பேற்கிறதுக்கு யார் வருவா? யாருங்க வருவா? யாருமே வரமாட்டான். 4,000 பிள்ளைக்கு யார் ஒரு பிச்சைக்காரர் தான் அந்த பிள்ளைங்க போகும். அரசாங்கம் பணம் கொடுத்தாலும் எவ்வளவு கொடுக்க முடியும்? அது வாழ்க்கைக்கு எவ்வளவு முழுசா பொறுப்பேற்க முடியும்? அதான் இஸ்லாம் சொல்லுது, ஒருத்தன் கல்யாணம் பண்ணினான்னா அந்த பெண்ணையும் பார்த்துக்கிடுவான், அந்த பிள்ளையும் பார்த்துக்கிடுவான். அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கணுமா இல்லையா? பல விஷயங்கள் இருக்கா இல்லையா? அப்ப ஒரு 2ஆம் திருமணம் முடிக்க போகும்போது 2,000 பெண்களுக்கும் திருமணம் முடிஞ்சிருது. 2,000 பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சிருது. அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இது நியாயமா நியாயம் இல்லையா? இப்போ சேரனுக்கும் சோழ நாட்டு மன்னர்களுக்கும் போர் நடந்துச்சே இல்லையா? எத்தனை போர்கள், ஏராளமான போர்கள் நடந்திருக்கிறது. 50,000 1,00,000 பேர்லாம் இறந்திருக்கிறாங்க. 1,00,000 பேர் இறந்தாங்கன்னா 1,00,000 விதவைகள். நல்லா விளங்கிக்காங்க. இப்போ 1,00,000 விதவைகளுக்கு யாருமே மனம் முடிக்க வரவில்லை என்று சொன்னால் அந்த நாடு எப்படி சீரழிஞ்சு போகும்? நடக்குமா இல்லையா? இது இஸ்லாம் என்ன செய்யுது? அந்த காலத்துல ஏராளமான போர் தானே அன்னைக்கு. அதெல்லாம் இருக்கும்போது அப்போ நீங்க என்ன செய்யுங்க? திருமணம் முடித்துக்காங்கன்னா அப்ப என்ன செய்வான்? திருமணம் முடிச்சு அந்த குடும்பம், அந்த பெண்ணை பாதுகாப்பான், பெண்ணுடைய பிள்ளைகளையும் சேர்த்து பாதுகாப்பான். இதுக்கு சொன்ன ஒரு சட்டம் தானே தவிர கண்டிப்பா எல்லாரும் என்ன செய்யணும்? 4 திருமணம் முடிச்சே ஆகணும், இல்லைன்னா அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா? அப்படிதான் சொல்லப்படலை. அப்படி முடியும் செய்யாது. அது சரியா? அப்ப அதை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அவங்க என்ன மெயினா கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க, இந்த மனைவி இடத்துல சொல்லாம திருமணம் முடிக்கலாமா? அது முடிக்க கூடாது. இஸ்லாம் சொல்லுது அப்படி முடிக்க கூடாது. உங்கள் மனைவி இடத்திலே கடுமையான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள். ஒப்பந்தம் என்ன? நான் உன்னை வச்சு காப்பாற்றுவேன், நான் முதல் மனைவி, உன்னை வச்சு நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க. திருமண ஒப்பந்தம். எல்லா சபையோர்கள்லாம் கூடி திருமண ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க. அந்த மனைவிக்கு தெரியாம இன்னொருத்தர் அவன் கணவன் இன்னொருத்தர் மனைவியை முடிச்சான்னு சொன்னா இப்போ ஒப்பந்தத்தை மீறிட்டான்னு வந்துருச்சுல. அந்த பெண்ணுக்கே தெரியாம இவன் ஒப்பந்தத்தையே அவன் நிறைவேற்றல. யோசிச்சு பாருங்களேன். அந்த மனைவி, அந்த பெண்ணு இவனை நம்பிதான் முதல் திருமணம்னு சொல்லி தான் திருமணம் முடிச்சிருக்கிறான். அவன் 2வது ஒரு பெண்ணை சொல்லாம முடிச்சிட்டான்னு சொன்னா ஒப்பந்தத்தை நிறைவேற்றல. அந்த ஒப்பந்தத்தை அவள்கிட்ட நிறைவேற்றினா அவள்கிட்ட சொல்லணும். அவ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா அவ விலகிறதுக்கு அவளுக்கு உரிமை கொடுக்கணும். நீ 2வது திருமணம் முடிக்க உன்ன நான் வாழ விரும்பல, அப்ப அவ போறதுக்கு
உரிமை கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது இஸ்லாம் மார்க்கத்தில். நாங்களாம் எங்களுடைய ஜமாத்தில் அது மாதிரியான முறைப்படுத்தி தான் என்ன செய்வோம், திருமணம் யாராச்சும் ரொம்ப அற்புதமாக தான் வரும். மொத்த தமிழ்நாட்டிலே ஒரு 5 வருஷத்துல ஒரு 4 செய்தி 3 செய்திங்கிறது பெரிய விஷயம் தான். சரியா? அதை கூட நாங்கள் முறைப்படுத்தி விட மாட்டோம். அந்த மனைவி இடத்துல கேட்டியா, அந்த பெண் என்ன சொல்லிச்சு, அதுக்கு உரிமை பண்ணாங்களா, இல்லை மறுத்தாங்க வச்சாங்கன்னா அப்போ சொல்லு, ஒப்பந்தம் மீறின மாதிரி வந்துருதுங்கிற நிலையெல்லாம் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்வோம், இல்லைன்னா திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டோம். அதே மாரி சில முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னா அது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவறு. நல்லா விளங்கிக்காங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய தவறு கிடையாது. இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஒரு முஸ்லீம் அதை தவறாக செஞ்சார்கள் என்ன சொன்னால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். இஸ்லாத்துக்கு இருந்துகிட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணாம ஒரு முஸ்லீம் இருப்பான்ல, முஸ்லீம் வட்டி கூடக்கூடாதுன்னு இருக்கிறது, அவன் வட்டிக்கு விட்டானா அது முஸ்லீமாவன்? யோசிச்சு பாருங்க. குரான்ல வட்டிக்கு விடக்கூடாதுன்னு இருக்கிறது நேரடியா இருக்கிறது, அவன் வட்டிக்கு விடுறான்னா அவன் எப்படி முஸ்லீம் சொல்ல முடியும்? உலகத்துல சொல்ல முடியும். அதனால அந்த பெண்ணுக்கு முறையாக என்ன செய்யணும், அந்த உரிமை கொடுத்து கேட்டு அதற்கு தான் என்ன செய்ய முடியும், திருமணம் முடிக்க முடியுமே தவிர அது எல்லாமே என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் ஒரு பெண்ணே வந்து சொல்லுவாங்க, சொல்றது இப்போ இஸ்லாமிய பெண்களும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இஸ்லாத்துல இந்த திருமண முறைகள் மூலியமாக பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. நாம சொல்லி கொடுத்து சொல்றது இல்லை, அவங்க உணர்ந்தே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறது. அதனால திருமணம் வந்தா 2 திருமணம் 3 திருமணம் அப்படி பெரிய கஷ்டம் அது. சரிங்களா? அதான் அதனுடைய யதார்த்தமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அதுல இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன், இன்னும் ஒரு சின்னது சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் திருமணம் என்பது முஸ்லீம்கள் மட்டும்தான் 2 திருமணம் முடிச்சிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கருணாநிதியார் 2 திருமணம் முடிச்சிருக்கிறாங்கல்ல, மனைவியார் துணைவியார் அப்படின்னு 2 திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. நிறைய அரசியல்வாதிகள் 2 திருமணம் முடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதனால திருமணம் என்பது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, மாற்று மதத்தில் உள்ளவர்களே அந்த நம்பிக்கையிலாம் இருக்கிறாங்க. அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களே 2 திருமணம் முடித்ததாகலாம் கூட சொல்லப்படுகிறது இல்லையா? இப்போ அதில் ஒரு ஓரமாக சித்தரிப்பது என்பது வேண்டுமென்றுமே சித்தரிக்காங்க தவிர அது பெண் உரிமைகளுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.